வெல்கம் டு த திஸ்யாஸ் கிச்சன். திஸ்யாஸ் கிச்சனில் இன்றைக்கி டே 4ஓட சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். சாரி, இன்றைக்கி வீடியோ எடுத்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னாக்கா எங்கள் ஊரில் சுத்தமாக கரண்ட் இல்லை. நான் வீடியோ எடுத்து வச்சுட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு சுத்தமாக சார்ஜே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தான் கரண்ட் வந்து உடனே சார்ஜ் போட்டு உடனே பண்ணுறேன். இன்றைக்கி செய்கிற ட்ரிங்க்கு ரொம்ப சுலபமான ட்ரிங்க்கு. ஈஸியாக ஆல்ரெடி எல்லோரும் எங்கள் வீட்டில் செஞ்சுருப்பீங்க. எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்களுக்கு நான் எப்படி செஞ்சு கொடுப்பேனோ அதே மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இந்த ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ செய்கிறதுக்கு எப்பவும் போல் தான் 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன் நான். இப்போ இதில் கொஞ்சமாக நான் சர்பத் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு சர்பத் சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ பெரிய லெமனாக நான் ஒரு பாதி லெமனை கட் பண்ணி இதில் கொஞ்சமும் அதில் கொஞ்சமும் புழிஞ்சு விட்டுக்கிறேன். 2 சரிப்பாகமாக புழிஞ்சு விட்டுக்குங்க. உங்களுக்கு ரொம்ப புளிப்பு பிடிக்குன்னா பாதியே சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு புளிப்பை இது இந்த கிளாஸுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கிளாஸ் ஃபுல்லாக ஓரளவுக்கு. உங்கள்கிட்ட ஐஸ் வாட்டர் இருந்தால் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்குங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நான். சுகரும் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம சர்பத் சேர்த்துருக்கோம், அதுலேயும் ஸ்வீட் இருக்கும், அதனால் அதுக்கேற்ற போல் சேர்த்துக்குங்க. இந்த அளவு ஸ்வீட் இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதுக்கு மேலே கடைசியாக சப்ஜா சீடு நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். 2த்துலேயும் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட டே 4ஓட சம்மர் ட்ரிங்க் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.